இன்னைக்கு நம்ம பதிவில் அந்திமந்தாரை பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இது அந்திமந்தாரை பூ அப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாயங்காலம்னு இருக்கிற இன்னொரு பேர் மாலை நேரம். மாலையோட இன்னொரு பேர் அந்தி. இதுக்காக வேண்டிதாங்க இந்த பூவுக்கு இந்த பூ வந்து சாயங்காலத்தில் மாலை நேரத்தில் பூக்கிறதுனால இதற்கு அந்திமந்தாரை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுங்க. அதோடு பார்த்திங்கன்னா இதனுடைய அறிவியல் பெயர் பார்த்திங்கன்னா மிராபிலிஸ் ஜலாபா அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம 5 மணி பூ 5 மணி பூ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது சாயந்தரம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு 5லேருந்து 5:30க்குள்ளே இது பூக்க ஆரம்பிச்சிருக்கும். நம்மளுடைய சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இதுக்கு அந்திமந்தாரைன்ற பேர் நமக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. அதுக்கு பதிலா 5 மணி பூ 5 மணி பூ அப்படின்னு சொல்லியிருப்போங்க. அந்த ஞாபகம் தாங்க எனக்கு வந்தது. அப்புறமேல தான் பார்த்தா இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து அந்திமந்தாரை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுதுங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மலர்கள் வந்து ஒரே நிறத்தில் இல்லாமல் பல நிறங்களில் கிடைக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இதனுடைய விதையை பார்த்திங்கன்னா மிளகு மாதிரியேவும் இருக்கும். மிளகு விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அப்படியே மிளகு மாதிரியே இருக்குங்க. அப்படி அந்த அளவில் இந்த அந்திமந்தாரினுடைய விதை காணப்படுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போலாம் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி டபுள் கலர்லேயும் இந்த அந்திமந்தாரை பூக்கள் வந்து பார்க்க முடியுதுங்க.